எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து தலைவன் தலைவி மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே சண்டை சண்டை சண்டை, ஃபேமிலி ட்ராமா. என்னமோ நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி பெரியம்மா பெரியப்பா இல்லைன்னா மாமா அவங்க வீட்டிலலாம் எப்படி இருக்குமோ ஒரு காமனாக இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் நடுவில் இருக்க ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவியில் வந்து டெஃபினெட்லி விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி, நித்யா மேனன் ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, பாக்கி இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே ரொம்ப அழகாக அவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் என்ன வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக எல்லா குடும்பத்துலையும் நடக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை, மாமியாருக்கு இருக்க சண்டை, நாத்தனாருக்கு இருக்க அந்த ஒரு சின்ன சின்ன ஜெலசி, அதெல்லாம் வந்து பெருசாக அளவில் வந்து பேசப்படாமல் அப்படியே வந்து நம்ம அதை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அது சில பேர் வீட்டில் வந்து அது ஒரு ஃபன் நோட்டாகவே எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இல்லை, நாங்களும் அப்படி தானே கடந்து வந்தோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி போயிடுறாங்க. பட் அதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதனால் யாருக்கு அது பாதிப்பு, அதுலேருந்து அவங்க வெளியே வரதுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. வெரி என்ன சொல்றது, ஒரு கேஷுவலாக அப்படின்ற மாதிரி ஒரு பாசம், கணவன் மனைவிக்குள்ள அன்பாக இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன சண்டைகள், அது மாதிரி எல்லாமே சேர்ந்து இட்ஸ் அ ஃபுல் பேக்கேஜ். ஆனால் அதில் ரொம்ப ஹைலைட்டான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. ஸோ இந்த படத்தை முடித்த உடனே அடுத்தது எப்படா நம்ம போய் பரோட்டா சாப்பிடுவோன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஏர்ஜ் வந்துடுது, டிசைர் வந்துடுது, நம்மளுக்கு சாப்பிட்டு தான் ஆகணுன்ட்டு. நான் படம் முடிச்சு வந்த உடனே வந்து அன்றைக்கி முடியல, நெக்ஸ்ட் டேவே பரோட்டா வாங்கி நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுடியாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பரோட்டா. ஒரு டிஃப்ரெண்ட் பரோட்டாவாக இருக்கட்டும் சரி, அவங்க அதை பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை காட்டுறதும் அதோட நியூவான்சஸும் சரி, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து பரோட்டாக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒரு பார்ட்லேயும் வந்து பரோட்டா, ஆக்சுவலி வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இந்த மூவியை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஃபுல்லாக இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.